தலைவர், உப தலைவர், செயலாளர், துணைச் செயலாளர், பொருளாளர் மற்றும் மதிப்புக்குரிய அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்று நமது கடந்த ஒரு மாதத்துக்கு முன்பு நடைபெற்ற பெரும்பூஜை விழாவில் எந்த ஆண்டும் இல்லாத அளவிற்கு இந்த ஆண்டிலே ஒரு சில பிரச்சனைகள் உருவான போது நாம் திருவாரூர் யாருமே எப்பொழுதுமே செயல்படக்கூடிய அளவு இல்லாமல் இருந்த பிரச்சனைகளை வழிகாட்டுதல் குழு என்ற ஒரு குழுவினை அமைத்து நமது அரங்கத்தின் தலைவர் அண்ணாச்சி என்கேஆர்பிசி ராமலிங்கம் அவர்களுடைய தலைமையில் நானும் கிருஷ்ணா பைரஸ் பாஸ் அண்ணாச்சி அவர்களும் உறுப்பினராக இருந்து எங்களால் இயன்ற அளவு வழிகாட்டி நல்ல முறையிலே நடத்தி கொண்டிருக்கிறோம். அந்த முயற்சிக்கு ஒத்துழைத்த உங்கள் அனைவருக்கும் எங்களது பணிவான நன்றியை தெரிவித்துள்ளேன். இன்னைக்கு இந்த கூட்டம் முடிவு இருக்குன்னா ஒரு இது வந்து தற்காலிகமாக நாங்கள் முன்னும் இன்னைக்கு இயங்கணும். எங்கள் பொறுப்பில் எங்கள் நம்பிக்கை இவங்க எல்லா பேருமே அதுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க. அது வந்து வரவு எவ்வளவு, செலவு எவ்வளவு, இது சாலிட் பேருங்கிறது கண்டிப்பாக கொடுக்கணும். ஏன்னா இது நடைமுறையாக இருந்தால் பிரச்சனை இல்லை. அது வந்து ட்ரெஷரர் பார்த்துருப்பாங்க, செக்ரட்டரிக்காக அவங்க பார்த்துருப்பாங்க. நாங்கள் 3 பேரும் வழிகாட்டல் குழு சார்பாக நடத்துறதுனால இதை வந்து நான் ஒப்படைக்க வேண்டியது எங்களுடைய கடமை. அந்த சாலிட் ஃபிகர் நான் வாசிக்கிறேன். உங்களுக்கு வந்து அந்த ஃபிகரில் வந்து எவ்வளவு வரவு, எவ்வளவு செலவு, எவ்வளவு திருப்புங்கிற விவரங்கள் தெரிவிக்கப்படும். அது போக உங்களுக்கு அதில் தனித்தனியாக ஒவ்வொன்றா உங்களுக்கு விவரங்கள் வேண்டும் என்றால் அது வந்து நீங்கள் வந்து நம்ம ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்து இங்கே வந்து சாலிடாக சொல்ல முடியும். நான் வாசிக்கிறேன். ஏன்னா வரவு செலவு தான் கூட்டிடுவோம். இந்த கூட்டம் வந்து எங்களுக்கு கடமை. ஏன்னா எவ்வளோ வந்துச்சு, எவ்வளோ போச்சு, 3 பேர் நடத்தினாங்க அப்படிங்கிற சந்தேகம் வந்து யாரும் வரக்கூடாது இருக்காங்க. இந்த கூட்டம் 840 சதவீதத்துக்கு 1,68,000 ரூபாய். பழைய நிலுவையில் வரவு வந்தது 32,800 ரூபாய். புதிய உறுப்பினர் சேர்க்கையில் 11 பேருக்கு 39,000 ரூபாய். சாப்பாடு டோக்கன் வகையில் 7,500 ரூபாய். இதுல உண்டியல் வந்து கோயில் உண்டியல் எண்ணியல் வசூல் செய்த வகையில் 2,10,148 ரூபாய். பங்காளிகள் கொடுத்த உண்டியலை வசூல் செய்த வகையில் 4,60,736 ரூபாய். உறுப்பினர் கொடுத்த நன்கொடை 10,73,86 ரூபாய். சேலை விற்பனை 1,52,120 ரூபாய். முடி காணிக்கை 11,800 ரூபாய். பானை சுற்றுவரவு பானத்தில் 200 ரூபாய். படம் விற்பனை வரவு 2,720. 2 அக்கௌண்ட் கொடுத்தது 300. மொத்த வரவு 21,49,905 ரூபாய். மொத்த வரவு. செலவு வந்து சாப்பாட்டு துறைக்கான செலவு வந்து 7,93,686 ரூபாய். பூஜைக்குரிய செலவு கோயில் செலவு வந்து 4,10,822. மொத்தம் 12,04,584 ரூபாய் மொத்த செலவு. அதுபோக இருப்பு வந்து எங்களுக்கு வந்து பேங்க் அக்கௌண்ட் கிடையாது, யாருமே வச்சுக்க முடியாது. அதனால நான் கிருஷ்ணா பாலநாட்டிட்ட 9,47,149 ரூபாய் அவர்கிட்ட இருக்குது. இது வந்து சாதாரண வரவு செலவு. இதை ஒன்றா நீங்கள் பார்க்கணும்னா ஆஃபீஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். இன்னொன்று சொல்லிக்கோங்க, இப்போ வந்து ஏன் கையில் ரூபாய் ரொக்கமாக வச்சுருக்கீங்க அப்படின்னா நம்ம பேங்க் அக்கௌண்ட் வந்து ஃப்ரீஸ் ஆகிருக்கு. அதுக்கு இப்போ நாளைக்கு வந்து செகண்ட் போய் கேஒய்சி போட்டு அதை ரெனியூவல் பண்ண உடனேயே இது பேங்க் அக்கௌண்ட் போயிடும். பணம் வந்து ரொக்கமாக வச்சுருக்காங்கிறது விதிமுறை. ஆனால் இது வேறு வழியாக அதனால கூட்டத்தை கூட்டி அங்கத்தில் சொல்ல வேண்டிய கடமை. ஏன்னா இன்னும்
போகிறப்ப அந்த ஆதாரத்தில் மாட்டாரு. அதனால் குழந்தை அது ப்ளீஸ் ஆகிருக்கு. அது பெரிய விஷயமே இல்லை. அதை ரெக்டிஃபை பண்ணிடுவாங்க. ஒன்னே ஒன்று சொன்னேன், இது வரைக்கும் நடந்தது எங்கள் பக்கம் அண்ணாச்சி வந்து மூத்தவங்க, நம்முடைய அரணாவளத்திற்கு மூத்தவங்க, அனுபவம் மிக்கவர். அவர் கரெக்டாக அந்த இடத்துல இயங்கினார். இவங்களும் அவங்களும் 2 பேருக்கும் கருத்து வருவார்கள். வர்றப்ப போய் இன்னும் ஒரு சூழ்நிலை வந்துச்சு. நம்ம வந்து அதுலேயே போய் விளக்கம் சொல்லலை, நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்க என்னங்கிறது. அப்போ என்னாச்சு கூப்பிட்டு இப்படி நடத்திடுவோம் அப்படின்னாரு. வெற்றிகரமாக அதனால நடத்துறதுக்கு உண்மையிலே நான் சொல்றேங்க. கிருஷ்ணா கிருஷ்ணா பைரவர் வந்து பாலசன்னாச்சியும் மோகன்னாச்சியும் 2 பேரும் உள்ள வந்து அவங்க வேலை பார்த்தது வாழ்க்கையில் நான் மறக்கவே முடியாது. நம்முடைய சொந்தமாக ரொம்ப அடிமை. என்ன யாரும் அப்படின்னா வந்து வேலை பார்க்க மாட்டாங்க. நேர்த்தியான ஒரு வேலை பார்த்துருக்காங்க. அதை காட்டு இன்னொரு வேடிக்கைன்னா 200 ரூபா மட்டும் நம்ம மேம் கட்டிட்டு எப்படி எல்லாருக்கும் சாப்பாடு போட முடியுமா அப்படிங்கிற வியப்போட எல்லா பேரும் பார்த்தாங்க. ஆனா அதம்மா அள்ளி கொண்டு கொடுத்துருக்கா. மொத்த 6 வருஷத்துல வந்து மோகன் தான் வந்து ஃபுல் சாப்பாடு பார்த்து அதாவது அவர்களுடைய அருளாசியாக 21 லட்சம் ரூபாய் வரைக்கும் வராத தொகை இருக்குன்னா அவருடைய அருணமா பங்காளியோட இருக்குங்கிறத ப்ரூவ் பண்ணிச்சு. 500 ரூபாய் 600 ரூபாய் சாப்பாடு கொஞ்சம் கூட எந்த எந்த வார்த்தையும் கிடையாது. டேஸ்டா இருந்துச்சு. கடைசியில் பார்த்தீங்கன்னா இன்னொரு நல்லா சாப்பாடு போட்டுங்க இது மாதிரி நடத்துங்க. இந்த சிறப்பு வந்து அண்ணன் பாலன் அவர்களுக்கும் அண்ணன் சந்திரபாபு அவர்களுக்கும் ஒவ்வொரு வேலையா போய் பார்க்க மாட்டாங்க. அது வந்து நமக்கு அம்மா கொடுத்து அறுப்படையா நான் நினைக்கிறேன். நல்லபடியாக அம்மா சொல்லிட்டாங்க. இப்பயும் சொல்றேங்க, எல்லா பேரும் நான் முதல்ல சொல்லிட்டே இருக்கேன், நம்மள ஒற்றுமை குறைந்தால் நமக்கு தீர்ப்பு வந்துடும். ஒற்றுமைங்கிறது ரொம்ப முக்கியம். நம்ம விட்டு கொடுத்து தான் போகணும். நான் எனதுங்கிற அகம்பாவம் தயவு செஞ்சு யாருமே இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கோம். அதனால அதை விடுத்து இந்த ஆண்டு வருங்காலங்களில் யாருமே அந்த வேண்டாம், பகை உணர்வு எதுவுமே வேண்டாம். அமைதியான முறையில் அடுத்து நிர்வாக எல்லாருடைய ஆலோசனை கேட்டுதான் நடைபெறும். எல்லாரும் தன் இஷ்டத்துக்கு யாரும் முடிவெடுக்க மாட்டாங்க. புரிய நானும் அந்த பாலவர்களும் உங்களுக்கு ஆட்சி முடிவை கொடுக்குறோம். தன்னிச்சையான முடிவுலாம் யாரும் எடுக்க முடியாது. எல்லாமே கலந்து முடிவெடுக்கப்படும் எந்த விஷயமா இருந்தாலும். அதனால 2027 பெரும்பூஜை முடிவுக்கு வரைக்கும் இது டீம் அப்படியே நல்லா செயல்பட உங்களுடைய எல்லோருடைய ஒத்துழைப்பும் வேண்டிய. இது வந்து எந்த இடத்துல ஏதாவது தவறோ பிழையோனா நீங்கள் தாராளமா என்னையோ பாலனையோ தாராளமாக கூப்பிட்டு சொல்லுங்க. கேளுங்க. நாங்கள் இந்த ஒரு வருஷம் வெடிக்கை பண்ணி நான் வாசகம் சொல்றேங்க. 3 பேர் கொண்ட குழு வந்து இதோட முடிச்சுட்டாங்க. வெளியே தான் போகணும் நியாயப்படி. ஆனால் சூழ்நிலையை அனுசரித்து மெம்பர்களுடைய நல்லிணக்கம் அது ரொம்ப முக்கியம். ஒற்றுமைக்கு வந்து விட்டுக் கொடுக்கும் தன்மையும் நல்லிணக்கமும் இருக்கணும். நம்ம பங்காளி. நான் என் உடம்புல இது கட்சியெல்லாம் கிடையாது. இது வந்து பங்காளி இருக்கணும். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமும் உன் உடம்புல ஒரு சொட்டு ரத்தமும் ஒண்ணுங்கிற அந்த உணர்வோட நான் விட்டு கொடுத்து போக வேண்டிய தன்மையோட இதில் போகணும். இதில் வந்து தயவு செஞ்சு யாருமே நான் எனது அந்த அகம்பாரத்துக்கு போறதுக்கு நாங்கள் 3 பேரும் இந்த ஒரு ஆண்டு இந்த வழிகாட்டுக்குள்ள உறவு வழிநாட்டு போறதுக்கு உங்களுடைய மேலான அனுமதியை நான் கேட்டுக்கிறேன். இது ரெண்டும் உங்களுக்கு சம்பளம்னா எனக்கு கிளாப் கொடுங்க. நல்லபடியா நடந்துச்சு. நல்லபடியா நடந்துச்சு. ஏன்னா இனிமேலும் அதே டீம் செக்ரட்டரி தலைவர் அதே டீம் நல்லபடியா இதை கொண்டு போவாங்க. நல்லபடியா கொண்டு போவாங்க. நானும் அண்ணாச்சி பாலன் அவர்களும் தலைவர் அவர்களும் நாங்கள் உறுதியாக பண்ற ஒரு வாக்குறுதியை கொடுக்குறேன். உங்களுக்கு எந்த இடத்தையாவது நாங்கள் செய்யறது ஏதாவது தவறாகவோ இல்லை இது புறமானதாவோ நீங்க நினைச்சீங்கன்னா தாராளமாக எங்களுக்கு சொல்லுங்க. நீங்க என்ன சொல்றாலும் கேட்பதற்காக நாங்கள் இருக்கோம். அதை கேட்டு எங்களை நாங்கள் திருத்திக்கணும். நாங்கள் தப்பு பண்றது மாதிரி செய்யணும்னா நீங்க எங்களை சொல்லுங்க. பண்றீங்க பண்ணாதீங்கன்னு சொல்லுங்க. இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையான சொத்து இல்லை, பொது சொத்து. 300 வருஷமா நம்ம பாரம்பரியமா இருந்ததை இன்னைக்கு பாருங்க வெளியே என்னையா தாமரை கொடுக்குறாங்க, சண்டை கொடுக்குறாங்க. அது வரலாறு நம்ம நடந்திருக்கோம். அதனால இது வந்து நடந்ததை மறந்து விடுவோம். வேண்டாம். நீங்க பழசு சாக்கடைக்குள்ள போனது வந்து நம்ம வீட்டில் வச்சுட்டு வரமாட்டோம். அதனால அந்த குப்பையெல்லாம் நம்ம கழிச்சிட்டோம். மீண்டும் புதிய அத்தியாயத்தை நாளையிலிருந்து நமது செயலாளர் செல்வராஜ், தலைவர் வேல்சாமி, தலைவர் ராஜேஷ், செல்வமூர்த்தி, அந்த நிர்வாக குழு
எப்பை மாதிரி தொடர்ச்சியாக நடத்தணும் என்ற அந்த உரியை கழித்து வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ரெண்டுபட்டா நூற்றாண்டு கொண்டாட்டங்கிறது வந்து இந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் வந்து நாங்கள் அனுபவிச்சிருக்கோம். அதனால தயவு செஞ்சு உங்களுக்கு இருக்கக்கூடிய கருத்துக்களை வந்து நேருக்கு நேரம் பரிமாறுங்க. உங்களுக்கு ஒரு பெருமாள் இருக்கா நேரம் ஏன் இப்படி செய்வீங்க ஏன்னு நேரம் கேட்டு முடிச்சுங்க. இன்னொருத்தர் மூலமாக சொல்லக்கூடாது. அந்த மாதிரி ஒரு 3.5 மனிதனுடைய ஒரு தலைப்பில் தான் நிறையா விஷயம் நடந்துச்சுங்கிறது வந்து ஆதாரபூர்வமாக நம்ம பார்த்துட்டோம். ரெண்டாவது, இது வரைக்கும் நம்ம மண்டபத்தில் வந்து நம்முடைய சங்கத்துக்கு கணக்கு பணியாற்றி வந்த காளிராஜன் அவர்கள் தன்னுடைய வயோதிகம் காரணமாக நேற்று விசயநேசனுக்கு ஒப்படைச்சிட்டார். அதனால அவரை நேற்று ரிலீவ் பண்ணியாச்சு. அவருக்கு பதிலாக புது ஒரு கணக்குப்படையும் நம்ம நியமனம் பண்ணியிருக்கோம். அந்த நியமனம் கூட நம்ம அண்ணன் சந்திரமோகன் அவருடைய கருத்துரையின்படி, ஏன்னா அவருக்கு வந்து அந்த ஃபீல்டு நல்லா தெரியும். ஏற்கனவே ஒரு திருமண மண்டபத்தில் ஒர்க் பண்ணவர் பெர்ஃபெக்டாக இருப்பாருன்னு சொல்லி ஒருத்தர் வந்து இப்போ போட்டிருக்கோம். ஏன்னா அவர் இன்னைக்கு இருந்து சார்ஜ் தரேன் நேற்று அவர் போயிட்டாரு. இன்னைக்கு கண்டிப்பாக வேணும் ஃபங்க்ஷன் இருக்கு. இன்னும் அடுத்தடுத்து 11 ஃபங்க்ஷன் இருக்கு. அவர் கடத்தல நினைக்கிறேன். ஏன்னா அந்த மாதிரி ஒரு முடிவை நேற்று அதிரடி எடுக்க வேண்டியிருந்துச்சு. நேற்று நானும் அண்ணாச்சி பாலன் அவர் 2 பேருமே நாங்கள் இருந்து அந்த வேலையை முடிச்சோம். கணக்குலையும் ரொம்ப சந்தோஷமா எழுதி கொடுத்துட்டு ரிலீவ் ஆகிட்டாரு. ஏன்னா அதனால நீ புது கணக்கில் வருவார். அவர் தான் தனித்தனியாக நாங்கள் வந்து தலைவர், செயலாளர், துணைத் தலைவர், சுமபக்தி ட்ரெஷரர், ஜாயின்ட் செக்ரட்டரி எல்லாத்தையுமே கூப்பிட்டு இப்போ இது வரைக்கும் என்ன நடந்ததோ அதை பார்த்துருக்கேன். நாங்கள் உங்களுக்கு பேக் போனால் இருக்கோம். எந்த பிரச்சனையும் வராமல் நம்ம பார்த்துக்கிடுவோம். இந்த வருஷத்தை உங்கள் பீரியடை இடையோடி கடை இல்லாமல் முடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்டதுனால எல்லாருமே சரி பண்ணி நம்ம சங்கத்தோட நலனுக்காக சரி சொல்லிட்டாங்க, நம்ம பங்காளி நலனுக்காக. அதனால் இனிமேல் எந்த பிரச்சனையும் வராது. அப்படி ஏதாவது உங்களுக்கு சண்டை இருந்தால் நீங்கள் கூப்பிடுங்க. எப்போனாலும் கூப்பிட்டு பேசுவோம். என்கிட்ட ஏதாவது இந்த மாதிரி தப்பு நடக்குதாச்சுன்னா சொல்லுங்கள், உடனே சரி பண்ணிடுவோம். உடனே என் நம்பர் யாருனாலும் வாங்கிக்கோங்க. எல்லாமே எனக்கு நம்பர் உடனேவோம். இப்போ ஏதாவது உங்களுக்கு சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க, நாங்கள் சரி பண்ணி கொடுக்கலாம். ஏதாவது சொல்லுங்க. வேலை நடந்துகிட்டு இருக்கு. 2024, 25, 26 2 வருஷம் தான் பெண்டிங்ல இருக்கு. அது வந்து நிறைய ஃபார்மாலிட்டிஸ். இப்போ பாத்தீங்கன்னா அங்க ஒரு தபால் போயிருக்கு. இந்த மாதிரி இங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை, புதுப்பிச்சுட்டு இருக்காங்கன்னு ஒரு தபால் அங்கே போயிருக்கு. அது யார் போட்டா எப்படி காசு கூட இப்போ இந்த வருஷம் முடிஞ்சிச்சுன்னா அது சரியா போகும். உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக சரியா போகும். அதுக்கு வந்து நம்ம சைடு தான் கொஞ்சம் சின்ன பிரச்சனை. அதாவது மீட்டிங்ல வந்து எத்தனை வாரம் வந்துருக்கு, எவ்வளவு பேர் கைது பண்ணுவாங்க, இந்த டீட்டெயிலில் வந்து கொஞ்சம் பிரச்சனை இருக்கு. ஆடிட் சரி பண்ணிட்டு இருக்காரு. சரி பண்ணி கொடுத்தா இந்த 2 வருஷமும் சரியாயிடும். உங்களுக்கு ஏற்கனவே ஆடிட் நாங்கள் பேசிட்டு தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கோம். இந்த மீட்டிங் முடிஞ்சு இதை எல்லாரும் ஒன்று சேர்ந்தாங்க அப்படின்னு தெரிஞ்சாலே வந்து இந்த பிரச்சனை முடிஞ்சிடும். நமக்கு இந்த 2 வருஷம் தான் இருக்கு. பல தூரம் வாங்கிட்டோம். எல்லாம் சரியா இருக்கும். 2024 வரைக்கும் முடிஞ்சு 24, 25, 26 மட்டும் தான் இந்த ரெடி பண்ணுறாங்க. அதை பண்ணிடலாம். எப்பயாவது யாரு கூட கட்ட வந்துருந்தா யார்கிட்ட இருக்காங்க என்ன இப்போ 3 வருஷம் 4 வருஷம் இருந்திருக்காரு. வந்துச்சா ஏன் வந்துச்சு அந்த சூழல் எப்படி ஆச்சு அதுதான் எனக்கு சந்தேகமா இருக்கு. வேற ஒன்றும் இல்லை. இதோட முடிங்க. நீங்க இருக்க வரைக்கும் நான் இருக்கிறதுக்கு நிம்மதியா? நான் இப்பதானே வந்திருக்கேன். நான் இருக்கேன். பாராட்டுறாரு. மற்றவங்களுக்கு அது தெரியல. இந்த வருஷம் சாப்பாடு சாப்பிடுறேன். போன வருஷம் இல்லை காலத்துக்கு ஏற்ற மாதிரி போனோம். எப்படி
6 வருஷம் அங்க வேலை பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. அது யோனேஷன் கட்டேனியே 6 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு மண்டபத்துல. நம்ம கைப்பற்றி வாய்ப்பு சரி பார்த்துக்கோம். கோயில் உருவாக்குறது யாரு? சிவகாரி அம்மான் கோயில் உருவாக்குறது கூட யாரு? கோயில் வந்து வரலாறுப்படி தமிழ்நாடு வயநாடு உள்ளவங்க செலவச்சு வயநாடு சத்தமா சொன்னா சரியாகும். சாமி எப்படி கும்பிடணும் சொல்றதுக்கு நம்ம வந்துச்சா இருக்கா இல்லையா? நம்ம குடும்பத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? சாமி எப்படி கும்பிடணும்னு சொல்றதுக்கு நம்ம 2 குடும்பத்துக்கு உரிமை இருக்கா இல்லையா? யாருக்கு இல்லை உரிமையாக யாருக்கு இல்லை இல்லைன்னு சொல்றாங்க. சமூகத்தினோடு சேர்ந்து இருந்தது. இப்போ மாதிரி கிடையாது. அவங்க ரெட்டியார்பட்டியில் வந்து வந்தவங்க அவங்க பொம்பளைகளுக்கு உள்ள கணக்கில் ஒரு செத்து கண்ணி போயிடுச்சு. அதனால அவங்க அப்படியே வழிபட்டு வந்தாங்க. அந்த வழிபட்டு வந்துட்டு அவங்க 2வது அவங்க ரெட்டியார்பட்டியில் வந்து வேற கோயில் உருவாக்கிட்டாங்க. இதே மாதிரி உருவாக்கிட்டு நம்ம மூதாதையர் நாட்டாபாக ராமநாதர் பழைய ராமநாதர் அவங்கள்ட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. தெரியல. எங்க இன்னொரு சிவகாசி எனக்கு தெரிஞ்சது வந்து எங்க அப்பா வந்து தெரியும் சொன்னாரு. எங்க ராமாயண நாடார் வந்து இந்த ஊர்ல எங்க முப்பாட்டை அவர் வந்து இது வேணாங்க அவர் வந்து குழந்தை இல்லை. குழந்தை இல்லாம ரவி பிள்ளைங்க இல்லை. அப்புறம் என்ன பண்ணாருன்னா தத்தெடுத்தாரு. தத்தெடுத்தது வந்து நான் தெலுங்கு ஆந்திரா வந்திருக்கேன். கொஞ்சம் தமிழ் பேச போச்சுக்காங்க. தத்தெடுத்து வந்தப்ப அந்த சொத்து தத்தெடுத்தது யாருனாக்க புனாத் சம்சாரோடைய குழந்தை எடுத்துக்காங்க. அவங்க வகையால எடுத்த உடனே சொத்து வந்து அந்த குழந்தைக்கு அவங்க பக்கம் முதல் எடுத்து அந்த குழந்தை கொண்டுட்டாங்க. யாரு? பங்காளிங்க. இது வந்து எங்க பெரியவங்க சொன்னது. தப்பா ரைட்டா எனக்கு தெரியாது. அதுக்கடுத்து நான் சொல்றேன். அந்த குழந்தைய கொண்டோடனே அவங்க சொத்தெல்லாம் வந்து கோயிலுக்கு எடுத்து வச்சுட்டு மாட்டு வண்டியில் போயிட்டாங்க. அந்த அம்மாவை கூப்பிட்டு அந்த அம்மா ஒய்ஃபு இன்னொரு ஒய்ஃபு அவங்களுடைய அம்மா சேர்ந்து போன நேராக போய் திருப்பதி அடிவாரம் போயிட்டாங்க தற்கொலை பண்ணுறதுக்காண்டி. அப்பா வந்து அங்கே ஒரு சாது வந்து இல்லை அவங்க குழந்தை பிறக்கும் அப்படின்னு சொல்லி அப்பா அவங்க கரு உருவாகி தேனியில் பிறந்தாங்க. தேனியில் வந்து அந்த ராமாயணாவை பிறந்தது திருப்பதி ஒரே ஒரு பையன். அவர் வந்து அவர் பிறந்த 1 வருஷத்துல அவர் இறந்துட்டாங்க. இறந்த உடனே அந்த அவங்க ஆட்சி அவங்களும் ரொம்ப கஷ்டப்பட்டு வளர்த்து அவர் வந்து கொஞ்சம் படித்து அவர் வந்து இப்பயும் வந்து தேனியில் ஒரு கோயில் பெருமாள் கோயிலில் அந்த கோயிலில் பூஜாரியை வேலை பார்த்தார். அவர் 150 வருஷம் முன்னாடி நான் சொல்கிறேன். அவங்க அந்த கோயிலில் போய் வந்திருக்கு. அவங்களுக்கு பிறந்தது தான் எங்கள் ஐயப்பா. எங்கள் அப்பாவை பெற்றவங்க எங்கள் ஐயப்பாவோட எங்கள் ஐயப்பா அவங்களோட தங்கச்சி 2 பேர். அவங்களுக்கு வந்து 7 பசங்க அமல் பசங்க. எங்கள் அப்பா எங்கள் சித்தப்பா எல்லாமே வகை. நாங்கள்லாம் அப்படியே தேர்ந்து எங்கள் அப்பா நம்ம மெட்ராஸ் வந்தாங்க. மெட்ராஸ் வந்து நாங்கள் ஆந்திரா போட்டோம். அப்படியே மறந்தாச்சு கோயிலே. அதுக்கு அடுத்து 95 எங்கள் அம்மா இறந்துட்டாங்க. எங்கள் அம்மா இறந்த பிறகு எங்கள் அப்பா வந்து சரி குலதெய்வம் இங்கே தான் இருக்கான்னு சொல்லி பார்த்து இந்த கோயிலில் பார்த்துட்டு அடுத்த வருஷம் அம்மா சாமி கும்பிட்டு சொன்ன உடனே எங்கள் அப்பாவை இறந்துட்டாங்க. மறு வருஷம் நான் வந்தேன் 97. அப்பா எங்கள் சித்தப்பாலாம் வந்துருக்கேன் அந்த கோயிலுக்கு. எங்கள் சித்தப்பா இன்னொரு சித்தப்பா வந்து 5 பேர் சித்தப்பா நானே எங்கள் தம்பி எல்லாம் வந்தோம். வந்துட்டு எங்கள் சாமி கும்பிட்டு அன்றைக்கி கார் மேலே வந்து எனக்கு 2 மரம் வேணும். பங்காளி மரம் வேணும், மச்சினி வேணும். அவங்க அப்போ வந்து நண்பர்கள் நான் 250 ரூபா கொடுத்தேன். உடனே எனக்கு அந்த ரசீது கொடுத்தோடனே பிரசாதம் எனக்கு. அப்போ எங்கள் சித்தப்பாலாம் சொன்னாங்க ரொம்ப அதிர்ஷ்டக்காரன். நான் ஊருக்கு போன உடனே அப்போ நான் அண்ணாமலை இருந்தார். லெட்டர் போட்டேன் இந்த மாதிரி நான் உறுப்பினர் சேர்த்துக்கல. போன உடனே என் பையனுக்கு எங்கள் வீட்டுக்கார அம்மாவுக்கு என் மகனுக்கு மகளுக்கு எல்லாத்துக்குமே அம்மா போட்டுருச்சு. சில பேர் சொன்னாங்க அவங்க அம்மா வந்துட்டாங்க கொசலக்காரம்மான்னு சொல்லி. அப்போ நான் வந்து எங்கள் பிஸ்கட் கம்பெனியில் எங்கள் சித்தப்பா நடத்துறதுக்கு 2000 சம்பளம்.
இதுதான் சொல்கிறோம். 2000 சம்பளம் நாங்கள் வர்றப்ப 2500 ரூபா 2000 சம்பளத்தில் 1500 ரூபா கொண்டு நான் சென்ட்ரல் திரும்பி ரிட்டர்ன் போகிறப்ப சாப்பாடு காசு இல்லைட்டேன். சாப்பாடு காசு இல்லை. அதே பேர் அம்மா போட்டுச்சு. ரொம்ப கஷ்டப்பட்டு நான் அங்கேருந்து மறு வருஷம் வர்றப்ப அப்போ நான் லெட்டர்லாம் போட்டு இந்த கதையை போட்டேன். என்ன நினச்சி இந்த மாதிரி எங்கள் ராமநாதர் இருந்தார் எல்லாம் போட்டேன். உடனே அப்போ வந்து நீங்கள் யாருன்னா பங்காளின்னு சொன்னால் அப்போ கமலக்கண்ணன் இருக்கார், நம்ம காரனோட சித்தப்பா, அவர் லெட்டர் கொடுத்தாரு. என்னை சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்துக்கிட்டு அதுக்கு அடுத்ததாச்சு மண்டபம் இடிஞ்சிருச்சு. அப்போ வந்து மண்டபம் இடியில பழைய மண்டபம் இருக்கு. சில பேர் பங்காளி கேட்டாங்க, இதெல்லாம் பணம் கொடுங்க, மேலே உங்கள் பேரை போகலான்னு. இல்லை நான் வசதி இல்லைன்ட்டு. அதுக்கு பிறகு மண்டபம் இடிஞ்சது, அதே பேர் நடந்ததெல்லாம் உங்களுக்கு தெரியும். இன்னும் ஏன் சொல்கிறேன்னா, சீலக்காரம்மா என்ற பவர் உங்களுக்கு யாருக்கே தெரியும். 100க்கு 100 அனுபவிச்சிருக்கேன். அந்த கோயில் வந்தா பிறகு இன்னைக்கு சிவகாசியில் வந்து நான் சிவகாசி நாடக சத்தம் இருக்கு தெரியுமா, அங்கே திருவண்ணாமலையில் இருக்கு. அந்த வந்து நம்ம புருஷன் நடத்துகிறோம், டாக்டர் புருஷன் நடத்துகிறோம் சிவகாசி இருக்கார். அவர் வந்து அது மெம்பர். நான் ஃபஸ்ட்டு வருஷம் போகிறேன், 52 பவுர்ணமி போயிருக்கேன் அந்த கோயிலுக்கு. திருவள்ளம் 52 கண்டினியூ போனேன். ஃபஸ்ட்டு நான் போனேன். ஃபஸ்ட்டு வருஷம் போயிட்டு நான் வந்துட்டேன். மறு வருஷம் நான் கோயிலுக்கு பஸ்ஸில் போயிட்டு இருக்கேன். அந்த டாக்டர் அண்ணாச்சி ஃபோன் பண்ணுறாரு எனக்கு, அண்ணாச்சி எங்கே இருக்காங்கன்னு சொல்லி. இனிமேல் நான் திருவண்ணம் வந்து நான் அங்கே இருக்கேன் வாங்க. போனோடனே அந்த மண்டபத்தில் இதை இறக்கி விட்டாங்க. அந்த மண்டபத்திலேருந்து இது இறக்கி விட்ட உடனே அவர் சொல்கிறார் மேனேஜர், எங்கள் அண்ணாச்சி ஒரு அடுத்து வந்து அவர் ரூம் கொடுங்கன்னு சொல்லி. அதுக்கப்புறம் 52 வருஷம் போனேன். சிவகாசினர் யாருமே வந்து உள்ளே சேர்த்துக்க மாட்டாங்க. ஆனால் என்னையை சேர்த்துக்கிட்டாங்க, என் பேரை போட்டுருக்காங்க. இது காரணம் நான் இல்லை, இன்றைக்கும் சொல்கிறேன், அம்மா தான். அப்போ ஒரு அண்ணன் சொன்னாங்க வந்து ராமலிங்க செடி இருக்காங்க, நீங்கள் இல்லை அம்மா இருக்காங்க. அம்மா பேச வைப்பாங்க, அவரை உங்களையும் பேச வைப்பாங்க, இவரையும் பேச வைப்பாங்க, என்னையும் பேச வைப்பாங்க. அதை நம்பி கூட வாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் கேட்டாங்க, நீங்கள் கேட்டால் என்ன கேட்டாங்கன்னா எங்களால் எங்கள் சொல்ல முடியும் தேவையில்லை, ஆட்டோமேட்டிக் நடக்கும் எல்லாமே. அவங்க பார்த்துக்குவாங்க. நம்ம வந்து அம்மா அருள் நம்ம இருக்கா இல்லையா அதை டெஸ்ட் பண்ணுங்க, அது போதும். காலை வணக்கம். நம்ம குலதெய்வத்தை வழிபடுறது வந்து நம்ம குலவிருத்தி. நம்மளுக்குள்ள இருக்கக்கூடிய பங்காளிகளுக்குள்ள இருக்க மன வருத்தம் ஏற்ற இறக்கத்தை சரி பண்ணுறதுக்கு தான் வருஷத்துக்கு ஒரு தடவை நம்ம ஒன்று சேரும். சில கசப்பான அனுபவங்கள் ஒரு வருஷம் நடந்துச்சு. அதில் தற்காலிகமாக வழிகாட்டு குழு, அதில் இருக்கக்கூடிய நம்ம செயற்குழு உறுப்பினர்கள் மற்றும் தலைமை பொறுப்பில் இருக்கவங்கலாம் சேர்ந்து இந்த வருஷம் இந்த விழாவை நல்லபடியாக நடத்தியாச்சு. ஒரு பெரியவங்க ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கை பதனம் வாய் பதனம் சுக்கில பதனம். பேசக்கூடிய வார்த்தையை யோசனை பண்ணி பேசணும், தவறுதலாக பேசிடக்கூடாது. சுக்கிலம் இந்திரிய கட்டுப்பாடு, காது 5 அவயங்களை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு நம்ம செயல்படணும். இந்த மாதிரி நம்ம சொன்னதை நாம பங்காளி அனைவரும் இந்த காலகட்டத்தில் இந்த நேரத்தில் எல்லாரும் சேர்ந்து ஒரே நேர்கோட்டில் இருந்து செயல்படணும். தலைமைக்குள்ள உபதலைவர், செயலாளர், இணை செயலாளர், பொருளாளர் 5 விதமான கட்டமைப்பு. அந்த கட்டமைப்புடைய விஷயத்தை தெளிவாக தெரிஞ்சு செஞ்சோம்னா நம்ம தலைக்கட்டு 1500க்கு மேலே இருக்கு. அந்த ஒற்றுமையை நிலைநாட்டக்கூடியது இந்த 5 பேர். அந்த 5 பேருக்கு கீழே இருக்கக்கூடிய ஈசி மெம்பர். அதனால நான் எல்லார்ட்டையும் சிறந்தாழ்த்து கேட்டுக்கிறது, மனசுல எந்த விதமான ஏற்ற இறக்கம் இல்லாமல் சமநிலையில் நாம இந்த காரியங்களை எடுத்து செய்யணும். இனி வருங்காலங்கள் நம்ம இளைய தலைமுறைகளை நல்லா கொண்டு வரதுக்கு நாம எல்லாரும் ஒத்துழைப்போம். நன்றி, வணக்கம். ஃபங்க்ஷன் போட்டு ஸ்தாபனம் நிலக்கோட்டையில் பூர்வமாக இருந்து அப்பா எல்லாருமே இங்கே இது பண்ணுறாங்க. அப்பா காலத்தில் வந்து இங்கே சரியாக வர்றதில்ல. இப்போ நாங்கள் வந்து இங்கே ரெகுலராக வந்துக்கிட்டு இருக்கோம். வந்து சாமி புறணாச்சு. என்னோட ஒன்று சின்ன அப்ளிகேஷன் என்னென்னா, யார் இன்னும் 200 வருஷம் 300 வருஷம் நம்ம யாரும் இருக்க போகிறதில்ல. எல்லாத்துக்குமே ஒரு முடிவு இருக்குது. அதனால நம்ம வந்து நமக்கு அடுத்து வர்ற சங்கதிகள் வந்து வந்தோமா, கலை எது எவ்வளவு உண்டியல் கொடுத்தோமா, சாமி கும்பிட்டோமா, திருப்தியாக போனோம். அதுதான் எங்களோட ஆசை. ஏன்னா யாரும் ஒருத்தர் இருக்கலாம் மனஸ்தாபம். அதாவது ஒரு பெரிய இதை எடுத்துகிட்டு போகிறது ஒரு பெரிய விஷயம் கிடையாது. அது இப்போ ரீசெண்டாக கூட ஒரு டயலாக் நான் எனக்கு ஞாபகம் வச்சுருந்தேன். தேர்தலை வச்சு
அவங்க என்ன சொல்லுவாங்க, சிஎம் போஸ்ட் என்ன பெரிய விஷயமா, அது வந்து நம்ம 4 பேர்த்த வேலை வாங்குறது எவ்வளோ பெரிய விஷயம்னு. அதே மாதிரி நம்ம 1000 பேர் இருக்கோம், இத்தனை பேர் ஒவ்வொருத்தர் மனசில் ஒன்று இருக்கும், ஒருத்தர் கெப்பாசிட்டி இருக்கும், எல்லாமே எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் நம்ம அனுசரித்து போகிறாங்க. ஒரு மனஸ்தாபம் எது அப்படின்னா உங்களுக்குள்ளே இருக்கிறத அண்ணாச்சிட்ட நேரடியாக பேசலாம். யார் தலைமையில் இருக்காங்களோ அவங்ககிட்ட வந்து அண்ணாச்சி இந்த மாதிரி நாங்கள் வந்தோம்னா எங்களுக்கு இந்த குறை இருக்குது, அதை நீங்கள் ரெப்ளிகேஷன் பண்ணுங்க அப்படின்னா அது முடிஞ்சு போயிடும். அதோட நமக்கு ஒரு இந்த பேச்சுக்கே இடம் கிடையாது. இது வரைக்கும் நானும் வந்திருக்கேன் போயிருக்கேன், யாருமே நான் இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. ஏன்னா என் அண்ணாச்சின்னு எனக்கு ரவிநாச்சி வந்து சொன்னாங்க, அண்ணாச்சி நீங்கள் வாங்க கண்டிப்பாக உங்களோட ஆதரவை சொல்லுங்கள் அப்படின்னா தான் இருக்குன்னாரு. ஏன்னா நானும் வருவேன் 2 மாதத்துக்கு ஒருக்கா 3 மாதத்துக்கு ஒருக்கா அம்மாவை பார்க்க வருவேன், வந்தோமா சாமி கும்பிட்டோமா திருப்தியாக நாங்கள் வாட்டு போய்கிட்டு இருப்போம். அதான் வந்து எங்களோட எதிர்க்கணும். அடுத்து வர நம்ம தம்பதிகள் யாருனாலும் சங்கதிகளுக்கு அந்த தான் வரணும். இந்த பிரச்சனையை வந்து நம்ம பங்காளியில் வர வேணாம். அதனால ஒருத்தருக்கு ஒருத்தர் மனசுக்குள்ள பேசிக்கிட்டு சந்தோஷமாக நம்ம வந்தோமா கோயிலுக்கு போனோமா சாமி கும்பிட்டோமா திருப்தியாக இருக்கணும். எனக்கு அந்த ஆசை தான் நினச்சி வேணும், வேற எதுவும் நம்ம ஒன்றா கமிட் பண்ணலாம். நான் சில கரைமணம் வந்து போடுறதே ரொம்ப ஒரு பெரிய பாக்கியமானதாக நினச்சிட்டு இந்த தடவை தன்னால் அவங்க எடுத்தது ரொம்ப மெய் மருந்து பார்த்தது. நாங்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க, திடீர்னு நாங்களே இறங்கி சில வேலைகள் வந்து பார்த்தோம், ரொம்பவே முடியல. நாம பெருசா சீலக்கறி பெருசா, இது நம்ம மனசில் இருந்தாலே போதும். நம்மளுக்குள்ள வித்தியாசங்கள் எல்லாருமே பங்காளிகள் தானே, எதுக்கு நம்மளுக்குள்ள இந்த வித்தியாசங்கள்? இந்த கோயில் குழுவில் பயிலா இது இருக்குல்ல, சரி அதை கொஞ்சம் அது கடைபிடிச்சா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி. ஏன்னா அவங்க மிஸ்ஸஸ் வந்து மகளிர் இது வந்து சகோதரி வித்யா அவர்கள் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தாங்க. ஏன்னா அந்த இடத்துல நான் 3 நாள் அவங்களை ரொம்ப வேலை வாங்கினேன், பெர்ஃபெக்டாக பண்ணாங்க. ஆனால் இவர் தான் ரொம்ப நான் இப்போ பார்த்துக்கப்புறம் தான் தெரிஞ்சுக்கிட்டேன், அவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நன்றிங்க. இன்னும் வேற யார் வரீங்களா? வாங்க. அனைவரும் இந்த கூட்டத்தில் வந்து கலந்து கொண்டு இந்த கூட்டத்தில்
நன்றி விரும்புகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த பிஹைண்ட் தி சீன் சொல்லுவாங்க. எப்பயுமே நம்ம முன்னாடி வர்றப்ப நாடகத்திலேயே சும்மாவே முன்னாடி வர்றது நமக்கு பின்னாடி இருப்பாங்க, முன்னாடி தெரியும். பின்னாடி ஒரு டைரக்டர் பின்னாடி இயக்கிப்பாரு, அவர் எப்பயுமே வெளியே வர மாட்டாரு. இந்த ஆண்டு நம்முடைய சிலைக்கரைமன்ற அழகுமான் பெரும்புஜை கும்பிடுவின் பிஹைண்ட் தி சீன் டைரக்டர் அவர்களை இங்கே நான் உங்களுக்கு அறிமுகப்படுத்துவதில் பெருமை கொள்கிறேன். ஆனால் வணக்கத்திற்கு அண்ணாச்சி சந்திரமோகன் அவர்களே, தயவு செஞ்சு நீங்க மேல வாங்க. அதாவது என்னவாங்க, அவர் வந்து ரொம்ப பிடிச்சப்படுறாரு. ரொம்ப நாங்க இப்படி ஒருத்தர் நம்ம பங்காளி இருக்கானே எனக்கு தான் உண்மையே தெரியாது. கேட்கறதுங்களா ஏன்னா 2 பேரும் மாறி மாறி 2 பேரோட பாலநாட்டு அதாவது சந்திரமோகன் அண்ணாச்சி வந்து நான் பதவி ஏற்று 1 வருஷத்துல வந்து நம்ம முன்னாடி சமையல் பண்ண போனவர் விளையாடிட்டாரு. எனக்கு முதல்ல தோணுன ஒரே விஷயம் அண்ணாச்சிட்ட சொல்லி அவங்க மூலமா நம்ம இது பண்ணிடுவோம். ஏன்னா அண்ணாச்சி வந்து நம்ம அவங்க குடும்பத்திலயும் சரி, அவங்க தெரிஞ்சு என் சுற்றுவட்டாரத்துல எல்லாருக்கும் அண்ணாச்சி தான் வந்து சாப்பாடுக்கு பரிமாறுறதுக்கு எல்லாத்துக்கும் நாங்கள் ஹெல்ப் பண்ணுவாங்க. அவங்க இன்னைக்கு வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு இந்த வருஷம் வந்து இந்த மாதிரி பிரச்சனை நடந்ததுனால அண்ணாச்சி தெரிஞ்சிருக்கு. ஆனா வருஷம் நம்ம சாப்பாடு போடும் போதுலயும் சரி, நம்ம பரிமாறும் போதுலயும் அண்ணாச்சி வந்து ஃபுல்லா இருந்து டேஸ்ட் பார்த்து எல்லாம் சரி பண்ணிட்டு போறாங்கிறது யாருக்குமே தெரியாது. பாரத இருந்து அவங்களும் வருஷம் இருக்காங்க, யாருக்குமே தெரியாது. அவங்க தான் நம்மளுக்கு போலீஸ் செக்யூரிட்டில இருந்து இந்த கொரோனா டைம்ல வந்து நமக்கு செக்யூரிட்டி அனுப்புறதுல இருந்து எல்லா விஷயமும் பக்காவா பண்ணி கொடுக்குறது அண்ணா தான். எனக்கு வந்து அதாவது நம்ம இதுல வந்து பேக் போனா இருந்து பண்ணி கொடுத்தவங்க இன்னைக்கு வந்து முன்னாடி வந்து வச்சு பண்ணிருக்காங்க அப்படின்னா அது வந்து அவங்க எவ்வளவு தூரத்துக்கு அவங்க டெடிகேட்டடா ஒர்க் பண்ணிருக்காங்கிறது வந்து நம்ம கண்கூட தெரிஞ்சிருச்சு. அவங்களுக்கு என்னோட மிகப்பெரிய நன்றி. அவங்க அந்த மாதிரி அனைத்து வந்து நாங்க எதிர்பார்க்கல. ஒவ்வொரு இலையும் என்ன வேணும் அப்படி இந்த மாதிரி ஒரு கல்யாண வீட்டில் அப்படி கூட நான் பார்த்தல. அந்த ஒரு சிறப்பான முறையில் செயல்பட்டதுக்காக அழகிசாமி அவங்க குடும்பம், அவங்க வந்து பாரம்பரியமான அழகிசாமி பேரைங்க, அந்த குடும்பத்திற்கும் நம்முடைய பங்காளிகள் சங்கத்தின் சார்பாக மனமுந்த நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒன்றும் பேச வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் வந்திருந்தேன். அண்ணாச்சி பேச சொன்னாங்க. அதாவது உலகத்துல வந்து எனக்கு வந்து இந்த 1 வருஷத்துல நான் மட்டும் ஒரு 2 வருஷமாகவே நான் ஒவ்வொருத்தங்களுக்கு வந்து அனுபவம் அப்படிங்கிறதான் வாழ்க்கையில பாடம்னு சொல்லுவாங்க. நிறைய அனுபவப்பட்டுட்டேன், நிறைய தெளிஞ்சுட்டேன், நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்டேன். பொறுமை, அதாவது ஒவ்வொருத்தங்கிட்ட ஒரு விஷயத்த நம்ம கத்துக்கிடணும்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுக்கு வந்து சரியான ஒரு ஆளை வந்து நம்ம வந்து யாரை வந்து நம்ம குருவை நம்ம செலக்ட் பண்றோமோ அவங்க மூலமா தான் நம்ம வர முடியும். எனக்கு வந்து முதல்ல பார்த்தது வந்து கிருஷ்ணா குரூப்ல வந்து எல்லாருமே நல்லா அன்னை முறையில் பழக்கம். நான் உண்மையிலே சொல்றேன், சதுரமோகன் அன்னைகிட்ட வந்து பணிவை நான் கற்றுக்கிட்டேன். பாலன் கிட்ட வந்து அமைதியா இதையும் ஹேண்டில் பண்ண நான் கத்துக்கிட்டேன். அது மாதிரி பெரியப்பாட்ட இருந்து வந்து யாரையும் என்னை விட்டு கொடுக்க கூடாதுங்கிறத நான் கத்துட்டு இருக்கேன். தேரா பெரியப்பாட்ட இருந்து நான் கத்துக்கிட்டது வந்து பொறுமையா பார்த்து சொல்லுவாங்க, கத்துக்கிட்டு இருக்கேன். நான் பொறுமையா நான் உண்மையிலே சொல்றேன், நிறைய வார்த்தைகள் வந்து நான் வந்து பொறுமை இல்லாம பேசியிருக்கேன், வச்சிருக்கேன். அதெல்லாம் என்ன காரணம்ன்றதை நான் சொல்லிடுறேன். சில விஷயங்கள் வந்து நம்ம மனசுக்கு ஒப்பு இல்லாம நடக்கும் போது வந்து பதட்டம் இருக்கும். நான் வந்து நானும் ஒரு வயசு பையன் தான். 40 வயசு ஆனாலும் எனக்கு அந்த பதட்டம் இருந்துச்சு. ஏன்னா எல்லாத்தையுமே நான் வந்து தனியா இருந்து ஹேண்டில் பண்ணும்போது வந்து அந்த பதட்டத்துல வந்து நிறைய விஷயங்கள் நான் பேசியிருக்கேன். ஐயோ யாருமே புரிஞ்சுக்கிட மாட்டேங்கிறேன் நம்ம சொல்றது அப்படிங்கிற பதட்டத்துல பேசியிருக்கேன். ஆனா சில விஷயங்களை வந்து எப்படி வந்து ஹேண்டில் பண்ணணுங்கிறத வந்து எனக்கு வந்து ரொம்ப அழகா வந்து விளக்கி சொல்லி புரிய வச்சது வந்து எனக்கு பாலானை வந்து ரொம்ப அழகா புரிய வச்சுட்டாங்க. ஜெயராமரிப்பா எனக்கு கூட இருந்து கைட் பண்ணியிருக்காங்க. அந்த விஷயத்துல வந்து ரொம்ப தெளிவா இப்ப நான் இருக்கேன். இன்னொன்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இது வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலா பேசுறதுக்கு மாதிரி தான். நடுநிலைமை அப்படிங்கிறது வந்து வர்றதுக்கு வந்து எப்பயுமே ஒரு பேலன்ஸ் வந்து இருக்காது. எப்படி வந்து அந்த காலத்துல நம்ம சொல்றது வந்து அசுரர்கள் சூரர்கள் சொல்லுவாங்க. அந்த நடுநிலைமை தவறும் போதுல கடவுள் அந்த இடத்துல வருவார். நான் இந்த வருஷம் நான் கடவுளை நேரம் பார்த்தேன், நடந்தது. அதே மாதிரி நடுநிலைமையா இருக்கும் போதுல அசுரர்களுக்கும் இழப்பு வரும், நம்ம நல்லவங்களுக்கும் இழப்பு வரும். 2 பக்கம் இழப்பு வந்தாலும் தர்மம் நிலைநாட்டப்படும். இதை வந்து அந்த அம்மாவும் சரி கருப்பனும் சரி என் கண்ணுக்கு முன்னாடி காமிச்சிருக்காங்க. நல்லது நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும், நல்லதே நடப்போம், நல்லதே நடக்கட்டும், எதுவுமே இனிமேல் சிறப்பாக நடக்கணும். அதுக்கு வந்து எனக்கு ஒரு சஜஷன் என்ன அப்படின்னா, இதோட இந்த ஆலோசனை குழு வந்து நின்றக்கூடாது. இன்னும் ஒரு 3 வருஷத்துக்கு கண்டிப்பான முறையில இவங்களோட கைடன்ஸோட கண்டிப்பான முறையில இவங்க வந்து மேற்பார்வை பார்க்கணும். யார் வந்து உட்கார்ந்தாலும் சரி, யார் வந்து பண்ணாலும் சரி, இவங்களோட கைடன்ஸோட
கண்டிப்பான முறையில் இவங்களுக்கு வழிகாட்டலோட பண்ணணுங்கிறது என்னோட ஆயுதம். அதை வந்து நம்ம வந்து எல்லாரும் ஏற்றுக்கிட்டாங்க அப்படின்னா பொதுக்குழு கூட்டம் போது நம்ம பேசி அதை முடிவு பண்ணி நம்ம வந்து ஏற்றுக்கலாம். இது வந்து என்னோட தனிப்பட்ட முறையில் நான் வந்து ஒரு வைக்கிற ஒரு வேண்டுகோள். ஏன்னா இப்படி ஒரு தலைமை வந்து கிடைக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஏன்னா பேலன்ஸ் பண்றது வந்து ஏதாவது ஒரு பெரிய ஒரு நான் வந்து ரோட்டில் இருந்திருக்கேன், எவ்வளோ இருந்திருக்கேன், நான் பேலன்ஸ் பண்ணியிருக்கேன் எங்களோட கிளப்பை. அதே அதை விட சிறப்பாக எப்படி பேலன்ஸ் பண்ணாங்கன்னா எல்லாத்துக்கும் உங்களுக்குலாம் பாலன் இப்போதான் தெரியும். ஆனால் எனக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே நான் பார்த்துருக்கேன். எங்கள் அப்பாவுக்கும் அவங்க அவ்வளோ க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸு. அதுலேருந்து பார்த்துருக்கேன். அண்ணன் இல்லாத சங்கம் கிடையாது. எல்லா சங்கத்திலையும் வந்து பாலனை இப்படிலாம் சொல்கிறாங்க, எனக்கு வந்து ஏதாவது சொல்லுங்கண்ணே அப்படின்னு சொல்லி வந்து நிறைய விஷயங்கள் என்ன பார்த்துருக்காங்க, நிறைய அனுபவப்பட்டிருக்காங்க. ஆனால் அவங்க எதுவுமே காட்டிக்கிட மாட்டாங்க. அன்னை சந்திரமோகனே முன்னாடியே வர மாட்டாங்க. தம்பி நீ இருந்து பாரு தம்பி நான் வரமாட்டேன். இந்த ஒரு தன்னடக்கம், இந்த ஒரு அமைதியான இது வந்து இதுதான் வந்து அவங்க அதுக்கு அவங்ககிட்ட இருந்து என்னோட ஆசைகள் நம்ம பங்காளிகிட்ட இருந்து நிறைய கத்துக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். அவரோட தலைமையை ஏற்றுக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். கண்டிப்பா நம்ம சங்கம் இதோட சிறப்பாகவும் நல்லாவும் போவோம். நன்றிகள் பல. பாருங்க, நான் சத்தியமா சொல்றேங்க, இதெல்லாம் அவ ஆட்டிட்டு இருக்கா. இன்னைக்கு சொல்றேன், நான் பெருச்சாமி தெரியும். நான் வந்து முதல்ல 7 அன்னைக்கு என்ன 16 வருஷமா இருந்து என்ன நடக்குதுன்னு அவருக்கு தெரியும். ஒவ்வொரு ஆண்டு நான் சொல்லுவேன். அவர்கிட்ட நிறைய விஷயங்கள் நான் சொல்லியிருக்கேன். தான் அவருடைய அருளை பற்றி சொல்லுவேன். அது வந்து நான் இப்பயும் சொன்னேன். எல்லா பேரும் சொன்னாங்க, என்னங்க அவங்க இப்படி பேசுறாங்களே இவங்க இப்படி பேசுறாங்களே இப்படிலாம் போனேன். ஒன்றும் இல்லைப்பா, அங்கே மேலே ஊற்றி நின்று ஆடுவா. ஆடுற ஆட்டம் வந்து நம்ம பார்த்துருக்கோம். இப்போ வரலாறு சொல்றாங்க எல்லா பேரும். அந்த வரலாறுக்கு டிஸ்கஸ் பண்றப்ப 45 பேர் உட்கார்ந்து கணவனாச்சு தலைமையில் இன்னைக்கு பாபா பழனிசாமி நினைச்சிருக்கிற அவரை நீங்க கேட்டிருக்கீங்க. எல்லா பேர் உட்கார்ந்து ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வரலாறு சொல்றப்ப ராமலிங்கனாச்சி இருக்காரு. அப்ப அவர் வந்து தலைவர் அப்பா அண்ணாச்சினேன் ஏன்னா உட்கார்ந்து எழுதி எனக்கு கொடுத்தாங்க. இதை பிரிண்ட் பண்ணிட்டேன். முதல்ல பிரிண்ட் பண்ணது நான் தான் 1926 பிரிண்ட் பண்ணி அதுக்கப்புறம் 79, 80 திருப்பி ரிவர்ஸ் பிரிண்ட் பண்ணி நம்ம சங்கம் வந்து பதிவு பண்றப்ப கையெழுத்து போட்டதுல அண்ணாச்சி வந்து தலைவராக இருந்தவர். நல்லா கவனிங்க, தலைவராக இருந்தார் அண்ணாச்சி தலைவர். ஆனா கட்டணம் கட்டணுங்கிறப்ப அண்ணாச்சி சொல்லிட்டாங்க, என்னால அந்த வேலை என்னால் அலைய முடியாது, எனக்கு நிறைய பொறுப்பு இருக்கு, கணவர் அண்ணாச்சி நீங்க என்ன இது பண்ணணும்னு சொல்லி அண்ணாச்சி கணவர் அண்ணாச்சி உட்கார வச்சு நடத்துறாங்க. அவரும் என்ன சொல்றாரு, கட்டணம் முடிய வரைக்கும் நான் இருப்பேன், அதுக்கப்புறம் நாளைக்கு கரெக்டாக பணியை முடிச்சாரு. இல்ல கொஞ்ச நாளைக்கு இருந்து வழிகாட்டு ஆமா அவன் வேளாளத்தில் வந்து காலத்தினாட்சி வந்து எங்க வீட்டுலாம் வந்துருக்காங்க. நான் சொல்ல மாட்டேன், அமைதியா இருப்பாருங்க. அவர் மாதிரி அவர் சொன்னாங்க பில்டிங் வந்து 2 மணி நேரத்துல 4 மணி நேரம் இருப்பாராம். எனக்கு தெரியாதான் சொல்லுவாங்க. வரப்போவாங்க டெய்லி 2 மணி நேரத்துல 4 மணி நேரம் ஒவ்வொரு செங்கலும் அவர் பேர் சொல்லுவோம். காலத்தினாட்சி அவங்க டிராக்டர்லேயே தண்ணி செங்கல் கொண்டு வரது சிமெண்ட் எல்லாமே முழுக்க அவங்க குரூப் செஞ்சது. அந்த இதுல அவங்க செஞ்சுட்டு சொன்னாங்க பாருங்க. அது முடிஞ்சோடனே அவங்க கணவன் நினைச்சு போயிடுச்சு. அது மாதிரி எங்க கடமை இந்த 3 பேர் சேர்த்து இந்த நடத்துறோம். ராஜேஷ் சொல்றப்ப இன்னும் 3 வருஷத்துக்குலாம் நீங்க கண்டினியூ பண்ணுன்னு சொல்றாங்க. அது வந்து அவ விட மாட்டா. அவன் யாரை எங்க வைக்கணும்னு நினைக்கிறாளோ அந்த இடத்துல நாங்கள் இருக்கோம். அவன் இந்த ஆண்டு எங்களுக்கு இந்த பணியை கொடுத்துருக்கா. ஒரு ஆண்டு வேணா நாங்க வழி நடத்தி வரோம். என்னை பொறுத்து நான் சொல்றேன், மரங்களிலே இலைகள் படுத்து போகும்போது கீழே ஒதுக்கும் போது புதிய துளிகள் மேலே வரும். அந்த துளிகளை உங்களுக்குள்ள நான் உண்டாகணும். நான் மட்டும் சொல்லிட்டே இருக்கேன். பொறுப்பான இளைஞர்கள் உள்ள வரணும். பொறுப்பான இளைஞர்கள் திரும்ப சொல்றேன். புரிஞ்சு விட்டு சண்டை போடுறது, ஒருத்தருக்கு பகைமை எடுத்து சொல்ற இளைஞர்களை எடுத்து கொண்டு வராதீங்க. நானும் ராமன் இருந்தேன். அப்போ அண்ணாச்சான் அவங்க வயசுக்கு நாங்கள் சின்ன பையங்க எங்களை உருவாக்குனாங்க. நாங்களாம் எங்கேயும் பேச மாட்டோம். ஃபர்ஸ்ட் யூ ஹேவ் டு ஸ்டடி, லேர்ன். படிக்கணும். பெரியவங்கிட்ட எப்படி டீல் பண்றாங்க, எதை எப்படி காட்ட முடிக்கிறாங்க, நம்ம அது கற்றுக்கொள்ளக்கூடிய அறிவுரைகள் என்ன, அது அனுபவத்துல எப்படி செயல்படுத்தணுங்கிறது எவனோட தெரியுதோ அவனால தான் புது விஷயத்துல சுத்தமான ஆளாக மேல வர முடியுங்கிறது நம்ம முன்னோர்கள் நிரூபிச்சுக்காக எங்களுக்கு அந்த ட்ரைனிங் கொடுத்தாங்க. அதுக்காக அவங்க கொடுத்து அந்த ட்ரைனிங் எனக்கு வாங்கின அதனால நன்றி இருக்கு. நான் இன்னைக்கு கேட்கறது எப்ப எது நடக்கும் தெரியாது. ஏன்னா 26 வருஷம் நிறைய பேரை பார்த்துருக்கேன். ஆனா முன்னே ஒரு விஷயம் சொல்றீங்க, அம்மாவுக்கு எதிராகவோ அழகம்மாவுக்கு மனசு கூட அவர் துரோகம் பண்ணி இங்க ஒற்றுமையை உடைக்கணும் செய்யலாம் வாய்ஸ் இல்லாம அட்ரஸ் இல்லாம போயிட்டாங்க. நான் ஆதாரபூர்வம் வச்சிருக்கேன் யார் யார் எப்ப என்னென்ன பண்ணாங்க எப்படி போனாங்க அப்படின்ட்டு. அதே மாதிரி அம்மாவுடைய அந்த
கோபத்தை வந்து தாங்க முடியாது, அள்ளி கொடுப்பா. அவ கோபம் அப்படின்னு திரும்பி பார்த்தானா தாங்க முடியாது. அந்த கோபத்துக்கு ஆளாகக்கூடாதுன்னா நம்ம வந்து நடுநிலையோட மனச்சாட்சியின்படி நம்ம செயல்படுறோம்னா இன்னைக்கு வரைக்கும் அப்படியே செயல்படுறோம். இன்னைக்கு வரைக்கும் யாருமே நம்ம விரோதமாக எல்லா பேரும் ஒண்ணு, நம்ம எல்லா பேரும் பங்காளிக்கிறோம். அந்த ஒற்றுமையோட இருந்து நான் எப்பயுமே நான் செஞ்சுருவேன். நம்ம இறங்கி போறதுனால தப்பு இல்லை, அதாவது விட்டு கொடுத்து போறவங்க இல்லைங்கிற அந்த இது இருக்கேன். இந்த ஒரு ஆண்டுக்கு நாங்க கொண்டு வரோம். அதுக்கப்புறம் அடுத்த பொதுக்குழுவை நீங்க என்ன முடிவு பண்ணிக்க பண்ணுங்க. அதுவரை நான் சொல்றது நல்ல இளைஞர்களா பயிற்சி பண்ணுங்க. அடுத்த ஜெனரேஷன் வந்து நல்ல லீடர்ஷிப் நம்ம ஏன்னா நாம் வந்து வரப்ப 800 டார்கெட்ல இருந்தோம். இன்னைக்கு 1500 1800 போயிட்டு இருக்கு. இன்னும் 2 அல்லது 3 டார்கெட்ல 2500 தாண்டும். அப்ப இந்த நிர்வாகம் வரக்கூடியவர் இன்னும் ரொம்ப பொறுமையா நல்லா நடத்தக்கூடிய அந்த இளைஞர்களை தேர்ந்தெடுத்து வயசுக்கான வழிபாடு அடுத்து பண்றப்ப இது கண்டிப்பா வேணும். இதனுடைய 14 ஆண்டுகள் ஆயிரத்துக்கு நன்றி கூறி உணவு செல்வாறு நம்ம கேட்டுக்கொள்கிறோம். ஆலோசனை கட்சி 3 பேருக்கும் எல்லா ஒத்துழைப்பு கொடுத்த உங்களுக்கு அரங்காவள தலைவர் ராமலிங்க அண்ணாச்சி அவர்களுடைய சார்பிலும் பாலச்சந்திரன் சார்பிலும் என்னுடைய சார்பிலும் உங்களுடைய மனப்பூர்வமான நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி, வணக்கம்.